السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான். அந்த படைப்புகள்ல ஆக சிறந்த படைப்பாக மனிதர்களைத்தான் படைத்திருக்கின்றான். அந்த மனிதர்களில் ஆக சிறந்தவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்தரமான கலிமாவை மொழிந்த தாய் தகப்பனுக்கு குழந்தையாக எம்மை படைத்திருக்கிறானே, இதுக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தனித்தவன், அவன் ஒருவன், இணை துணையற்றவன். அவன் யாராலும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவன் தேவையற்றவன். அவன் ஹாலிக், மாலிக், ராசிக். அவன் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான், பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் நாடியதை நாடிய பிரகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த விதமான முன்னுதாரணமின்றி நாடியதை நாடிய பிரகாரம் அந்த செகண்ட்ல செய்யறதுக்கு ஆட்சி, அதிகாரம், சக்தி, வல்லமை கொண்டு வந்தான். அந்த ரப்புல் இஸ்ஸத்தாக இருந்து கொண்டிருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல படைத்த கோடான கோடி படைப்புகள்ல ஒரு சிறிய ஒரு படைப்பாக கொசுவை நாங்க பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் இருக்குதே, கொசுட இறக்கைக்கு கூட பெருமதி இல்லைன்னு சொல்றான். அவ்வாறு இந்த உலகம் கொசுட இறக்கைக்கு கூட பெருமதியாக இருந்திருந்தால், நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டோம் என்று சொல்றான். அல்லாஹ் அங்க பயன்படுத்துற அந்த உதாரணத்துக்கு பயன்படுத்துற ஒரு படைப்பு தான் கொசுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்க சொல்லுவோம் அந்த ஹவுஸ் ஃபிளைன்னு சொல்லுவோம், ரைட்? அந்த ஹவுஸ் ஃபிளைய, அந்த கொசுவை பாருங்க. அந்த கொசுவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைத்திருக்காங்க பாரு. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கண்களை அதுக்கு படைத்திருக்கிறார். ஒரு சின்னோரு ஒரு படைப்பினம் அதுக்குள்ள 5 கண்களை படைத்திருக்கிறான். அதுல 2 பெரிய சொல்ல கம்பவுண்ட் ஐஸ்ன்னு சொல்ல அந்த கூட்டு கண்களை படைத்திருக்கிறான். அந்த கொசுவினுடைய கண்கள்ல 4000க்கு மேற்பட்ட இண்டிவிஜுவல் லென்சஸ், ஓவர் 4000 இண்டிவிஜுவல் லென்சஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொசுட கண்ணில படைத்திருக்கின்றான். யாரால் இதை செய்ய இயலும்? அந்த கொசுவே ஒரு 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 சிறிய ஒரு படைப்பு. அந்த படைப்புக்கு 5 கண்களை படைத்து அதுல 2 பெரிய கம்பவுண்ட் ஐஸ், பெரிய கம்பவுண்ட் கூட்டு கண்களை படைத்து அந்த கூட்டு கண்கள்ல, அந்த கண்கள்ல ஓவர் 4000 லென்சஸ், ஓவர் 4000 இண்டிவிஜுவல் லென்சஸ், அந்த பார்வைக்குரிய அந்த லென்சுகளை படைச்சு பாருங்க. எவ்வளவு பேர் ஒரு சென்சிட்டிவான ஒரு படைப்பு பாருங்க. நீங்க எந்த திசையில தான் அந்த அந்த கொசுவை நீங்கள் தடுத்தாலும் அது டேர்ன் ஆகிக்கொண்டு பறந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கூடியதா இருக்கின்றோம். யாரால செய்ய இயலும்? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சிறிய படைப்பு, அந்த படைப்புக்குள்ள இவ்வாறான ஒரு விசித்திரமான தன்மைகளை, சிஃபத்துக்களை யாரால படைக்க இயலும்? இன்றைக்கு சயின்ஸ் மிதமிஞ்சிய காலம். யாரால் இதை படைக்க இயலும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை வல்லமைக வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய படைப்பில் இன்னும் ஒரு படைப்பு தான் பசுன்னு நம்ம சொல்லுவோமே, பசு. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பசுவிலிருந்து இருந்து எவ்வாறு பரிசுத்தமான பாலை வெளியாக்குறான் என்பதை பாருங்க. அந்த பாலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, பசுட ஒரு பக்கம் சாணம்,
நம்ம கவுடன்னு சொல்லுவோம். அது மறுபக்கம் பிளட், ரத்தம். அது ரெண்டுமே தாங்க இயலாத வாசம். பாருங்க, இன்று மாட்டுட சாணம் நுகர முடியாது. அதே மாதிரி மாட்டுட ரத்தம் பாருங்க, எங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குதிரத்தை, வல்லமையை வெளிப்படுத்துறான். எவ்வாறு? அந்த சாணத்துக்கும் அந்த இரத்தத்துக்கு மத்தியிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான பாலை வெளியாக்குறான். யாரால ஏலும் சகோதரர்களே? அந்த பால்ல சாணத்துல வாசம் இருக்கா? அல்லது அந்த ரத்தம் பிளட்ல வாசம் இருக்கா? ஒரு ஸ்மெல் இருக்கா? எவ்வளவு பரிசுத்தமான பால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சாணத்துக்கும் அந்த இரத்தத்துக்கும் மத்தியிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தலாம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குதரத் வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய பெருமையை, அவனுடைய சக்தியை நாங்க அறிய வேண்டிய ஆகப்பெரிய தேவையாக இருக்கிறது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் இன்னும் ஒரு படைப்பு தான் இந்த ஈகிள்ஸ் சொல்லுவோமே. ஈகிள்ஸ். ஈகிள்ஸ்னா கழுகுன்னு சொல்லலாம் தமிழ்ல. கழுகு. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கழுக, அந்த ஈகிள்ஸ், இந்த கழுகுகளை எப்படி படைத்திருக்கான்னு பாருங்க. அதுக்குண்டு விசேட ஸ்பெஷல் சேலியன் ஃபீச்சர்ஸ், விசேட சிஃபத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கழுகுகளுக்கு படைத்திருக்கிறார். அந்த கழுகுட ஆக முக்கியமான சிஃபத் என்னன்னு சொன்னால், மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதுக்கு விஷனுங்கிறது ஒன்று இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத ஒரு விஷனரி கிரியேச்சராக, ஒரு 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 நான் சொல்ல என்ன, ஒரு விஷன், ஒரு தூர நோக்கோட தான் அந்த கழுகுகள் என்ன செய்யறனாலும் செய்யும். ஒரு பெரிய ஒரு தூர நோக்கு மையமாக கொண்டு அது தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய காலத்தை அது செலவு செய்யக்கூடிய ஒரு படைப்பினமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். இது யாரால செய்ய இயலும்? யாருக்கு இந்த விஷனரி, அந்த 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 மென்டல் அட்ரிபியூட்ட இப்படி ஒரு படைப்பு யாரால கொடுக்க முடியும்? மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே மாதிரிதான் முதலாவது அந்த ஈகிள்ஸ்களுக்கு, அந்த கழுகுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஷன்ங்கிற ஒரு மென்டல் அட்ரிபியூட்ட அதனோடு சேர்த்து படைத்திருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒன்றுதான், அது இரண்டாவது சிஃபத்து தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிஃபத் என்னடாண்டால் அது ஃபியர்லெஸ்னஸ். அதுக்கு அச்சம் இல்லை. அதுக்கு பயம் இல்லை. எதையும் சாதிக்கும். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும் அதை முகங்கொடுத்து அதை ஃபேஸ் பண்ணு. யாருக்கு இந்த இந்த சிஃபத்தை ஒரு படைப்பினத்துக்கு கொடுக்கலும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குதிரத்தை, வல்லமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த அந்த கழுகுகளுக்கு கொடுத்திருக்கின்ற, அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இன்னும் ஒரு சிஃபத்து தான் டெனசிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. டெனசிட்டி. டெனசிட்டி இன் த சென்ஸ், என்ன சொல்ற, விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ், பெர்சிவியரன்ஸ், டெனசிட்டி. அதுக்கு அதுக்கு ஆகப்பெரிய ஒரு சிஃபத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு கொடுத்திருக்க நான் என்னடாண்டா விடாமுயற்சி. ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்டா, அது அந்த அந்த கோல தொடர்ச்சியான முயற்சி செஞ்சு அதை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு படைப்பினமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இந்த கழுகுகளுக்கு அந்த அந்த ஆற்றலை, அந்த சிஃபத்தை கொடுத்த ரப் இருக்கானே, அவன் இப்படிப்பட்டவர். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பாருங்க, இந்த இந்த சிஃபத்துக்களை ஒரு படைப்பினத்துக்கு யாரால கொடுக்க முடியும்? யாரால கொடுக்க முடியும்? மேலான பெரியவர்களே, சகோதரரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை, அவனுடைய குதரத்தை, வல்லமைகளை அவனுடைய படைப்பினங்களூடாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாங்க இருக்கிறது ஹஜ் சீசன். இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் அவர்களுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் பயன்படுத்தக்கூடியதான் ஜம்சம் வாட்டர் என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு ஹரத்துல, மதீனா ஹரத்துல, மக்கா ஹரத்துல இன்றைக்கு குடிப்பதற்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு என்ன ஒரு பானம் என்று சொன்னா அது ஜம்சம் வாட்டர் ஆகிறது. இந்த ஜம்சம் வாட்டரை பாருங்க, மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்று
கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முதல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹாஜரா நாயகி, மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் பின்னால அல்லாஹ் அதை வெளிப்படுத்தியிருக்கிறான். அந்த பாலைவனத்துல, அந்த சஃபா மர்வாண்ட மலைகளுக்கு இடையில தாகம் தாங்க இயலாது. அந்த தாகத்துக்கு எங்கேயாவது நீர் கிடைக்குமா என்று அந்த ஹாஜரா நாயகி அந்த சஃபா மலைக்கும் மர்வா மலைக்கும் இடையிலே ஓடி ஓடி ஆ எங்கேயாவது நீர் கிடைக்குமா என்று சொல்லி அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு நீருக்காக எடுத்த முயற்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அற்புதத்தை, அவனுடைய குதிரத்தை, வல்லமையை வெளிப்படுத்துகிறான். எப்படி? அந்த சஃபா மர்வாங்கிற மலைகள், அந்த சஃபா மர்வா ஹில்ஸ், அந்த மலைகள்ல அந்த பாலைவன பூமியில இருந்து மகன் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதத்திலிருந்து ஹாஜரா நாயகி மகன் இஸ்மாயில் அஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவருடைய கால் பாதத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜம்சம் என்ற நீரூற்றை வெளிப்படுத்தினார். யாரால இயலும் சகோதரர்களே? பாலைவனத்தில, மலை பிரதேசங்கள்ல யாரால அந்த குதிரத்தை, இந்த இந்த சக்திய, ஆ, இந்த செயலை யாரால செய்ய இயலும்? மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அவன் நாடியத்தை நாடிய பிரகாரம் செய்து கொண்டிருக்கிறான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த ஜம்சம் அந்த நீரை பற்றி இன்றைக்கு ஆய்வாளர்கள் கூறுகின்ற போது சொல்லுகின்றார்கள், ஒரு நாளைக்கு சராசரியாக 7 லட்சம் லிட்டர் ஜம்சம் வாட்டர் பம்ப் பண்ணப்படுகிறான். ஜம்சம் வாட்டர், அந்த ஜம்சம் நீரூற்றிலிருந்து ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 7 லட்சம் லிட்டர் நீர் அந்த ஜம்சம் கிணற்றில் இருந்து பம்ப் பண்ணப்படுகிறான். இப்ப ஹஜ்ஜுடைய சீசன். ஹஜ்ஜுடைய சீசன் டைம்ல அங்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், கிட்டத்தட்ட 20 லட்சம், மோர் தென் 20 lakhs, கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு அதிகமான லிட்டர் ஜம்சம் வாட்டர் அந்த நீரூற்றிலிருந்து பம்ப் பண்ணப்படுது. யார குதிரத்து? யாரால ஏலும் சகோதரர்களே? மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, யாரால ஏலும்? அல்லாஹ்வுடைய வல்லமையை, குதிரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க அவன் விரும்பிய பிரகாரம் அதனை செயற்படுத்திக் கொண்டிருக்கிறான். அந்த ஜம்சம் நீர் இருக்கின்றது, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான நீர்! எவ்வளவு அற்புதமாக அந்த நீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அதுல ஜெர்ம்ஸ் இல்ல, பாக்டீரியா இல்ல, பொட்டாசியம், கல்சியம், மாஷா அல்லாஹ், அஹ், எவ்வளவு மினரல்ஸ், என்ன தேவையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ், அதுல கலப்பட பண்ணி ஒரு பியோர் வாட்டராக, மாசடையாத வாட்டராக அந்த நீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று வரைக்கும் அந்த ஊற்றுக்கள் மூலம் அந்த ஜம்சம் நீரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தன்னை ஈமாண்ட பலத்தினால தான் அடைந்து கொண்டார்கள். ஏன்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜரா நாயகி மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பாலைவனத்துல அந்த சஃபா மர்வாக்கு இடையில விட்டு விட்டு செல்கின்றார் அல்லாஹ்வுடைய பாதையில். அவர்களிடம் இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை, அவர்களிடம் இருந்து அசைக்க முடியாத ஈமான், அந்த ஈமானுடைய வெளிப்பாடு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான நம்பிக்கை, அந்த ஈமானுடைய பலம், அந்த ஈமானிய பலத்தால மேலான பெரியவர்களுடைய சகோதரர்களே, நபிமார்கள், சஹாபாக்கள் சாதித்து காட்டினார். இப்ப நாங்க பார்க்கிறோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் யாரு? அவர் யாரு? கலீலுல்லாஹ், ஃப்ரெண்ட் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நண்பன் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், யாரு? யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனது நண்பன், கலீலுல்லாஹ்.
அப்படி சொல்லலாம். அந்த நபிக்கு வந்த சோதனை என்ன? அந்த நபிக்கு வந்த சோதனை என்ன? பெரிய ஆஹ், பாரிய அளவுல மூட்டப்பட்ட அந்த நெருப்பு கிடங்குல தூக்கி வீசப்பட்டாங்க. தூக்கி வீசப்பட்டாங்க. யார உதவியை கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய உதவியை தவிர அவன் படைச்ச அனைத்து மஹ்லூக்குல உதவிகளையும் தட்டி கழித்தார்கள். ஈமானிய சக்தி, ஈமானிய பவர், அந்த நெருப்புக்குரிய அந்த நெருப்புக்கு பொறுப்பான மலக்கு வந்து ஆஹ் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமான் பவர் எப்படி இருந்தீங்க? அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன? அவங்களோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். என்ற ரப்பு எனக்கு போதுமானவன். அல்லாஹ் இஸ் சஃபிஷியன்ட். ரப்பு எனக்கு போதுமானவன். அவன்தான் பொறுப்பேற்பவர்களில் ஆக சிறந்தவன். ம். ஆக உதவி செய்பவர்களில் ஆக சிறந்தவன். பாதுகாப்பதில் ஆக சிறந்த பாதுகாப்பாளன். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஈமான்ட பவர், ஈமான்ட பவர். தூக்கி வீசப்பட்டாங்க. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த ரப்பு நண்பன் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பன் எவ்வாறு பாதுகாத்தான்? அந்த நெருப்புக்கு விடப்பட்ட கட்டளை. அஹ், நெருப்பே, நீ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது சாந்தமாக இரு. சுபஹான் அல்லாஹ். எவ்வாறான ஈமானிய பவர்! ஈமானுக்கான முயற்சி, ஈமானுக்கான முயற்சி. ஈமானுக்காக, ஈமானுக்காக தன்னை தியாகம் செஞ்சார்கள். பல சோதனைகள் வந்துக்கு, பல வேதனைகள் வந்துக்கு, அனைத்து சோதனைகளும் வெற்றி பெற்றார்கள். அஹ், எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜரா நாயகி தந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த பேட்டர்ன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றார் மகனுகிட்ட, மகன், நான் உங்களை அறுத்து பலியிட கனவு கண்டு. யா அபி ப்ரொசீட். எப்படி கண்டீங்களோ அப்படி செய்யுங்க. எப்படி மகன்? யார மகன்? சுபஹான் அல்லாஹ். யார் வளர்த்த? யார் தாய்? சுபஹான் அல்லாஹ். யாரு? ஹாஜரா நாகிட வளர்த்து. அப்ப உங்களோட எங்கட பிள்ளைகள் யார போல வரணும்? யார புள்ளைய போல வரணும்? சுபஹான் அல்லாஹ். ஹாஜரா நாகிட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போல வரணுமா? அல்லது நூஹு நபிட மகனை போல வரணுமா? நூஹு நபிட மகனுக்கு என்ன நடந்தீங்க? நூஹு நபி ஒரு நபி. ஆ தண்ட மகனுக்கு என்னல ஹிதாயத் இல்ல. எப்படி மகன்? மகன், வெள்ளம் வருது. ஆ பாரிய வெள்ளம் வருது. வந்து கப்பல்ல ஏறுங்க மகன். யார கட்டல? அபி, பாப்பட கட்டல. பாப்பா யாரு? நபி. மகன் என்ன சொன்ன? இந்த மலையில ஏறி நான் இந்த உயிரை பாதுகாத்துக் கொள்வேன். ரிவ்யூஸ் பண்ணி பாருங்க. நோகு நபிட மகனை போல நம்மட மகன் வரணுமா? நம்மட பிள்ளைகள் வரணுமா? அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போல நம்மட குழந்தைகள் வளர வேண்டுமா? ஈமானிய சூழல். அந்த ஈமான கொடுத்து அந்த தாய் தகப்பன் அந்த ஈமான கொடுத்தார்கள். அந்த பிள்ளைகள் அந்த ஈமானி சிவத்துக்களை அல்லாஹ் வெளிப்படுத்தின. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறோம். அவங்களோட ஈமான். ஃபிரௌனுடைய பட்டாளம் அவர்களை துரத்தி கொண்டு சொல்லுகின்றது. முன்னால நதி அல்லது கடல் என்று சொல்லப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கூட வந்த கூட்டம் என்ன சொன்னவர்? எங்களை கூட்டிக்கு வந்து நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். எங்களை கூட்டிக்கு வந்து எங்களை ஏமாட்டி போட்டீங்களே. இல்லாத நம்ம சொல்ல பாச சொல்ல எங்களை கொண்ட நடுத்தருவில் விட்டு போட்டீங்களே, நடுத்தருவில் விட்டுட்டீங்களே. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். இல்ல, நோ, இல்ல. இந்த ரப்பு இந்த ரப்பு என்ன பாதுகாப்பான்? இந்த ரப்பு பாதுகாப்பான். எப்படி நம்பிக்கை? இமாண்ட பவர். கையில இருந்ததுன்னு அசா, ஒரு தடி, ஒரு ஸ்டிக். அல்லாட கட்டளை. நபி அடிங்க கடல்ல. அந்த கடல்ல அடிங்க. நம்மட புத்திக்கு படுமா? தடி, ஒரு கம்பு, கடல் அடிக்க சொல்லி கட்டளை. ஈமாண்ட பவர். அடிச்சாங்க கடல்.
பிளந்து பாதைகளை கொடுத்து அந்த பாதைகளாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய கவனம் அவருடைய மக்களும் பாதுகாக்கப்படுறாங்க. அதே பாதையால ஃபிரௌனோட படையும் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? அவர்களை அதே கடல்ல வச்சு மூழ்கடிச்சு, அதே கடல்ல வச்சு மூழ்கடிச்சான். ஒரே பாதை, ஈமான்ட பவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பாதுகாத்தான். அதே கடல், அதே பாதை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனோட படையை அல்லாஹ் அதுல மூழ்கடிச்சான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய ஈமானுக்கான முயற்சி, எங்களோட ஈமான சீர்படுத்த வேண்டிய ஆகப்பெரிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு நாங்க துனியால பார்க்கிறோம். இன்றைக்கு துனியால பார்க்கலாம் பாருங்க. ஒரு 2 பெண்ணோடு இருக்கிற ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை, எங்கட எங்கட அந்த அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை எங்கட அல்லாஹ்வுல இருக்கிறார். பிள்ளைக்கு தலையிடி காய்ச்சல் என்ன சொல்றோம்? மகன் 2 பெண்ணோட போடுங்க. பாருங்க, 2 பெண்ணோட இருக்கிற நம்பிக்கை அல்லாஹ்வுல. சுபஹானல்லாஹ். நபிமார்கள், சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான பலப்படுத்தினாங்க. ஈமானுக்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நேரடி உதவிகளை அவங்க என்ன செஞ்சார்கள்? அனுபவித்தார்கள். நேரடி உதவிகளை கண்டார்கள். மே ஆகவே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய இந்த ஈமானுக்கான ஈமானுக்கான முயற்சியை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டிய ஆகப்பெரிய தேவை ஜமான்ல நாங்க பாருங்க. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஏ லெவல் ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துக்கொள்வோமே, ஒரு ஏ லெவல் குவாலிஃபைட் ஆகணும்னு சொன்னோம். இப்ப நம்ம நாட்டுல ஒரு ஏ லெவல் குவாலிஃபைட் ஆகணும்னா அந்த புள்ள ஒரு 13 இயர்ஸ், கிரேட் 1 to கிரேட் 13 வரை அந்த புள்ள ஸ்டடி பண்ணும். அதுக்கு முதல் ப்ரீ அரேஞ்ச்மெண்ட், எல்கேஜி யூகேஜி, அங்க ஒரு 2 இயர்ஸ், அப்புறம் 15 இயர்ஸ். சுபஹானல்லாஹ். 15 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 15 வருடங்களை செலவழித்து அந்த புள்ள அந்த ஏ லெவல் பரீட்சையில ஃபெயில் ஆகிறது நாங்க பார்க்கமா இல்லையா? எவ்வளவு காலத்தை அந்த புள்ள செலவழிக்குது. மேலான பெரியவர்களே, என்னத்துக்கு? துன்யாவுடைய ஒரு கல்வி, அந்த அந்த அதனுடைய பெருமதி விளங்குது. நாங்க அதுக்காக தியாகம் செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கணும். எங்களோட பணத்தை, பொருளை, எங்களுடைய எங்களுடைய அனைத்தையும் நாங்கள் செலவு செய்து தயாரா இருக்கணும். ஏன்? அதனுடைய வெளியே எங்களுக்கு விளங்கும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த தீன் நாங்கள் என்ன துறையில நாங்கள் இருந்தாலும் நாங்கள் வைத்தியர்களாக அல்லது டாக்டர்ஸாக, என்ஜினியர்ஸாக, லாயர்ஸாக, டீச்சர்ஸாக, அல்லது பெரிய பிசினஸ் மேனாக, அல்லது ஒரு பாமர மகனாக நாங்கள் இதே வந்துட்டு என்ன ஒரு ஒரு நாடகத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம், ஒரு பாத்திரம் கிடைக்கிற மாதிரி இந்த துனியாவுல நாங்கள் ஒவ்வொரு நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரோல், ஒவ்வொரு கதாபாத்திரம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எந்த ரோல்ல இருந்தாலும் மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் தீனோட வாழ வேண்டிய ஆகப்பெரிய தேவையா இருக்கின்றது. எப்படி ஒரு மனிதனுக்கு தலை முக்கியமோ, ஏன் தலை இல்லாத ஒரு மனிதரை நாங்கள் மனிதன் சொல்லலே, அவரை நாங்க முண்டம்னு சொல்லுவோம். அவருக்கு வேலை உள்ளே, தலை இல்லையே, அவர் மனிதர் இல்லை. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு எவ்வாறு தலை முக்கியமோ, ஒரு மனிதனுக்கு இந்த தீண்ட வாழ்க்கை முக்கியம். தீனோட தங்களோட காலங்களை, நேரத்தை நாங்க செலவழிக்க வேண்டிய ஆக பெரிய தேவை உண்டு. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய காலங்களை, நேரங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய இந்த பாதையில நாங்கள் செலவு செய்ய வேண்டிய ஆக பெரிய தேவையோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கான முயற்சி அவசியமாக கொண்டிருக்கின்றது. நாங்க என்ன பாக்குறோம்? ஈவன் ஆஃப்டர் ஏ லெவல் பாருங்க, ஈவன் ஆஃப்டர் ஏ லெவல் அந்த புள்ள ஒரு கிராஜுவேட் ஆக வரணும்டா திரும்ப அங்கால ஒரு 5 இயர்ஸ், மினிமம் ஒரு 5 இயர்ஸ். அப்ப இங்க ஒரு 15 இயர்ஸ், அவங்க ஒரு 5 இயர்ஸ், 20 இயர்ஸ். அதுக்கு பின்னால கிராஜுவேட். எங்களை அந்த அந்த அதனுடைய வெளியே விளங்குது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதுக்காக நான் முயற்சி எடுக்கணும். ஆனா
இந்த தீனோட வாழ வேண்டிய ஆகப்பெரிய தேவை. ஆனா அதெல்லாம் டெம்பரரி. இந்த உலகத்துல நாங்கள் எவ்வளவு காலம் வாழப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் 60 70 வரையான வருடங்கள் சொல்லப்படும். அதிலும் இன்றைய ஜமான்ல நாங்க பார்க்கின்றோம், பிறந்த புள்ள மரணிக்கின்றது. வயிற்றுக்குள்ள சிசு மரணிக்கின்றது. ஒரு புள்ள கேம்பஸ்ல இருந்து வீட்டை வருது, கேம்பஸ் இருந்து பாஸ் அவுட் ஆகி வீட்டை ஜனாசா வருது. லைஃப் இஸ் ஷார்ட், வெரி ஷார்ட். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய மரணத்துக்கு பின்னால்தான் அழிவே முடிவே இல்லாத ஒரு ஆகரா இருக்கிறது. அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்குதான் சொர்க்கம் நரகம். மேலான பெரியவர்களே, யாரு இந்த உலகத்துல கட்டிக்காரன் என்றால், தன்னை மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு தன்னை யாரு தயார்படுத்துறானோ அவன் தான் பெரிய கட்டிக்காரன். அவனைத்தான் நாங்க ஜீனியஸ் சொல்றோம். ஆனா இன்று நாங்க ஜீனியஸ் ஸ்காலர்ஸ் யாரு சொல்றோம்? துனியாவுடைய ஒரு கலையை கற்றவர். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மகள் ஃபாத்திமா நாயகி ஈர கொழுந்து தந்த கையெல்லாம் மா பிணைந்து வேலைகள் செய்து கையெல்லாம் ஒரு விரைத்த நிலையில டயர்டான நிலையில சோர்வடைந்த நிலையில இருக்கிறார். மருமகன் பாத்திமா நாயோட கணவன் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, பாத்திமா நீங்க நபிகிட்ட போய் ஒரு அடிமையை வாங்கிட்டு வாங்களே நமக்கு உதவிக்கு. மகள் யார்கிட்ட போற? நபிகிட்ட போற. நபி யாரு? வாப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஈர கொழுந்து. வாப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்லூக்கின் பக்கம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பக்கம், தந்த மகளாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் அவர்களை அந்த மஹ்லூக்கின் பக்கம் என்ன செய்யல? திசை திருப்பல்ல. படைத்தவன் பக்கம்தான், படைப்பாளனின் பக்கம்தான் படைப்பினங்களின் தொடர்பை துண்டித்து படைத்தவன் கூட தொடர்பை ஏற்படுத்தினார்கள். மகள், நீங்க தூங்குற நேரம் திக்ரே ஃபாத்திமாவோட தூங்குங்க, உங்களுடைய களைப்பெல்லாம் போயிடும். சுபஹான் அல்லாஹ். பாருங்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அமல்களின் பக்கம் மக்களை தந்த மகளாக இருந்தாலும் அமல்களின் பக்கம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு காலம் வாழப்போறோம் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்துல உற்பத்தி செய்யப்படுகின்ற எல்லா பொருட்களை எடுத்துக்கொண்டாலும் 2 dates are fixed. One is date of manufacture, other one is date of expire. ரெண்டும் அதுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு தெரியும், டேட் ஆஃப் டெத் கொஸ்டின் யாருக்கும் தெரியாது. எப்ப, எங்க, எந்த நிலையில யாருக்கும் தெரியாது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதிகமாக எங்களுடைய மரணத்தை நாங்கள் அதிகமாக நினைவூற்றி ஈமானுடைய சிந்தனையோட தங்களுடைய ஈமான பலப்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.